முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களையும் தலைமை ஏற்று நடத்தி கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, சாக்கடை வரி, சொத்து வரி, வாடகை கட்டணம் எல்லாம் உயர்ந்துருச்சு. ஏற்கனவே பால் விலை உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இன்னும் உயர்த்துவதற்கு ஒன்றும் வழி இல்லை. அதனால் இன்றைக்கு தனிப்பட்ட ஒரு ஆதாயத்திற்காக இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய தேவையை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு இதை மாநகராட்சியாக்க என்று சொன்னால் ஒரே ஒரு கருத்து தான் இருப்போம். இன்னைக்கும் போராடுறோம், நாளைக்கும் போராடுறோம், நாளான்னைக்கு போராடுவோம். போராடக்கூடிய பலம் அதிமுக என்ற இயக்கத்திற்கு தைரியத்தோடு இருக்கிறது, தெம்போடு இருக்கிறது. நம்மளை வழிநடத்துவதற்கு எடப்பாடியார் என்ற ஒரு கம்பீரமான தலைவரை இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம். இது எண்ணி பாருங்கள். தங்கமணி போன்றவர்கள் இந்த திருச்சி மண்ணினுடைய வாசனை உணர்ந்தவர்கள், உடைய உணர்வை புரிந்தவர்கள். ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் கண்டன எழுச்சி உரையாற்றுவார்கள். பல கிராம ஊராட்சிகளை மக்கள் விருப்பத்திற்கு மாறாக மக்களிடம் கருத்து கேட்காமல் திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். பல காப்போம், கிராம ஊராட்சிகளை காப்போம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். பொம்மை முதல்வரை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். மாவட்ட அமைச்சர் நேருவை கண்டிக்கின்றோம்.